நூற்றாண்டு கால அனுபவம் உள்ள செங்கோட்டையன் அங்க இருக்காரு. அவர் வயசு 100 இல்லைங்க, நூற்றாண்டு கால அனுபவம். நான் புகழ்ந்து பேசுறேன் சார், வேற ஒண்ணும் இல்ல. அவருடைய அனுபவம் கூட தாவேகாக்கு அனுபவம் இருக்கு. அவரை பஸ்லயே சார் பயண ஏற்பாட்டாளரு, பயண ஏற்பாட்டாளர் தான் பாத்துமே. இப்ப என்ன பயண ஏற்பாடு பண்ண வேண்டியது விஜய்க்கு? அதுதான் இப்ப அவரு இருந்தும் தவறு நடக்குது அப்படிதான். அவரை கேட்கலன்னு அர்த்தம். பஸ்லயே ஏத்த மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு ஒரு பொதுக்குழுவா ஏதோ நடத்தினாங்கல்ல, 3ஆம் ஆண்டு தொடக்க விழா, எப்படி உட்காந்துருந்தாரு? இந்த பாவத்தை இவங்கள்ட்ட மாட்டிக்கின்னு இப்படி உட்காந்து பேசிட்டு, அவருக்குள்ளேயே அவர் பேசிக்கின்னு இப்படி உட்காந்துருந்தாரு. பிராம்டரோ ஏதோ சீட்டோ ஏதோ எழுதி வச்சுன்னு பேசுறாருல்ல, மடை திறந்த வெள்ளம் போல் அப்படி எதிரிலாம் பேசுறாருல்ல. ஏதாவது பேச வேண்டியதானே? ஏதாவது வருதா அவங்களுக்கு? சுயபெருமை, தற்புகழ்ச்சி, தன்னிலை விளக்கம். விஜய் வெளியே பேசினா என்ன இருக்குது அதுல? ஃபர்ஸ்ட் சுயபெருமை, செகண்ட் தற்புகழ்ச்சி, 3வது தன்னிலை விளக்கம். என்னை பத்தி இப்படி சொல்றாங்க, ஏன் விஜய் வெளியே வரலன்னு கேக்குறாங்க. இதுதான் கிளாரிட்டி. ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கிறான். நீங்க கடவுளா? நீங்க கடவுள் எங்க இருக்கார்? தூணிலும் இருப்பார், துணிமிலும் இருப்பார். இந்த முட்டு கொடுக்குற லகுட பாண்டிகள் இருக்கா, அந்த ஃபெலிக்ஸ் கேக்குறாங்க. அந்த அம்மா கேக்குது, விஜய் ஏன் வெளியே வர மாட்டாரு? விஜய் இங்க தானே இருக்காரு, எங்கன்னு அந்த அம்மா கேக்குறாங்க. நான் தான் விஜய்ன்றாரு. நான் தான் விஜய், நீங்க விஜய், இங்க இருக்கிற எல்லாரும் விஜய்ன்றாரு. இது இந்த சாமியார் கடவுள் எங்கன்னு கேட்டா, கடவுள் எங்க இருக்காரு? கடவுள் எங்க? நீதான் கடவுள், உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார். இங்க உட்காந்து எல்லாத்தையும் கடவுள் இருக்காருன்ற மாதிரி உருட்டி இருந்தா என்ன கதை?